Taste the Daily. தற்போது அண்மை செய்தி. அம்மா உணவகத்தில் பொம்மை முதல்வர் ஆய்வு நடத்திய தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்த நிலையில் அதற்கு சென்னை மேயர் பிரியா மற்றும் சேகர் பாபுவை வைத்து பதிலளித்ததற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்களை அடித்து உடைத்ததோடு 3 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது அம்மா உணவகங்கள் மீது திடீர் அக்கறை காட்டும் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இதற்கு சென்னை மாநகராட்சி மேயர் மூலமும் அமைச்சர் சேகர்பாபு மூலமும் பேட்டி அளிக்க வைத்த நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளருமான RB உதயகுமார் அவர்கள் திறனற்ற பொம்மை முதலமைச்சரை கண்டித்து கடும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் 3 வேளையும் குறைந்த விலையில் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் வயிறார சாப்பிட வேண்டும் என்ற உன்னத நோக்கில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2013ஆம் ஆண்டு அம்மா உணவகங்களை துவக்கி சுவைமிக்க இட்லி, பொங்கல், கலவை சாதங்கள், சப்பாத்தி போன்ற உணவு வகைகளை மலிவு விலையில் வழங்கினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய நடுத்தர மக்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோருடைய ஏகோபித்த ஆதரவு காரணமாக சென்னை மாநகர் மற்றும் அரசு பொது மருத்துவமனைகள், அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் சில பேரூராட்சிகள் என தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் துவங்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்களை தொடர்ந்து அம்மா அரசிலும் அம்மா உணவகங்கள் தரமான சுவையான உணவை மக்களுக்கு அளித்து வரப்பட்டதையும், குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் அனைத்து தொழில்களும் முடங்கிய போது தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களுக்கு வருகை தரும் அனைவருக்கும் விலையில்லாமல் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. இதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்கள் தேவையான அரிசி மற்றும் கோதுமை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாகவும், சமையலுக்கு தேவையான காய்கறிகள் கூட்டுறவு பண்டக சாலைகளில் இருந்தும் வழங்கப்பட்டு வந்தன என்றும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா என்ற சொல்லை கேட்டாலே காதில் ஈயம் காய்ச்சி ஊற்றியது போல் பதறும் இந்த விடியா திமுக அரசின் ஆட்சியாளர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை அடித்து நொறுக்கியும், பணிபுரியும் பெண்களினுடைய எண்ணிக்கையை 3இல் 1 பங்காக குறைத்தும் படிப்படியாக அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்தியது இந்த விடியா திமுக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா உணவகங்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் 90% குறைக்கப்பட்டது என்றும், பழுதடைந்த உபகரணங்கள் சீர் செய்யப்படவில்லை, சென்னையில் சுகாதாரத்துறை மற்றும் மாநகராட்சிக்கு இடம் தேவை என்று பல அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு விட்டன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா உணவக வாடிக்கையாளர்கள் 2021க்கு முன்பு இருந்த அம்மா உணவகங்களையும் அதன் தற்போதைய நிலையையும் கண்ணீருடன் ஒப்பிடுகின்றனர் என்றும், அம்மாவினுடைய பெயரால் உருவான அம்மா உணவகங்களை தொடர்ந்து திறம்பட நடத்தி ஏழை எளியோருடைய பசிப்பினியை போக்க வேண்டும் என்றும், அம்மா உணவகங்களை மூடக்கூடாது என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதை தொடர்ந்தும், எங்களது முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் விடியா திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் மூடப்படுவதையும் செயல்படாமல் இருந்ததையும் அவரவர் பகுதிவாழ் மக்களுடன் எடுத்துரைத்ததை தொடர்ந்து விடியா திமுக அரசு அம்மா உணவகங்களை மூடும் முயற்சியை கைவிட்டது என்று தெளிவாக பதிவு செய்துள்ளார். உண்மை நிலையை இவ்வாறு இருக்க, எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை கருத்தில் கொண்டு நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் 19/7/2024 அன்று தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்டு தனது எக்ஸல வலைப்பக்கத்தில் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என எதிர்க்கட்சிகள் புரளியை கிளப்பியதாக முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக அரசுடைய முதலமைச்சருடைய அம்மா உணவகம் பற்றிய எக்ஸ் வலைதள பக்கத்தினுடைய செய்தியை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள்
கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ மேயரோ எவரேனும் நேரில் சென்று அம்மா உணவகங்களை ஆய்வு செய்தனரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அண்ணன் திரு எடப்பாடியார் அவருடைய அறிக்கையில் இருந்த உண்மை விடியா ஆட்சியுடைய முதலமைச்சரையும் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளையும் உறுத்தியதுடன் ஒருவர் மாற்றி ஒருவர் அறிக்கை விடுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 90% முடிந்துவிட்டது என்று கடந்த 3 ஆண்டுகளாக மாற்றி ஒரே குரலில் பேசிய பொய்யை நம்பி பருவமழையின் போது பெய்த சிறு மழைக்கு சென்னையில் பல இடங்களில் தேங்கிய தண்ணீராலும் 5 நாட்கள் மின்சாரம் இல்லாமலாலும் பெரும் சிரமத்திற்கு மக்கள் உள்ளானார்கள். அதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்றும் பருவமழை காலங்களில் இப்படி பொய் கூறி சென்னை மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியவர்தான் இந்த சேகர் பாபு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே போல விடியா திமுக அரசின் 4 நிதிநிலை அறிக்கையிலும் வடசென்னை வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாக கூறிய திரு சேகர் பாபு இன்று வரை எத்தனை கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி பணிகளுக்கு செய்து முடித்துள்ளார் என்று கூற முடியுமா என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு பொறுப்பேற்று 38 மாதங்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் மொத்தம் 208 பணிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டதில் ஒரு பணியை கூட இன்னும் முடிக்கவில்லை என்றும் அவரே தனது பேட்டியில் ஒப்புக்கொண்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடியா திமுக அரசு செய்த ஒரே சாதனை ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் சுமார் 3.50 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை தமிழக மக்கள் தலையில் சுமத்தியதுதான் என்றும் இந்த 3.50 லட்சம் கோடி ரூபாய் கடனில் எவ்வளவு மூலதன செலவு செய்திருக்கிறார்கள் என்ற நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் அதே போன்று அமைச்சர் திரு சேகர் பாபு தமிழக மக்களிடம் விளக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தமிழக மக்கள் தலையில் 3 முறை மின்கட்டண உயர்வு, பல முறை பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, இது போதாத குறைக்கு குப்பை வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு என அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்த்தி உள்ளது. உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்து பொருளாதார ரீதியாக தமிழக மக்கள் அதாவது இந்த துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி என்று அனைத்து விதங்களிலும் தமிழக மக்களுக்கு சிரமத்தின் மேல் சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணித்தரமான குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக பதில் சொல்ல வக்கற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அற்ற குலத்து அருநீர் பறவைகளாக ஆதாயம் தேடி திமுகவில் அண்டி பிழைக்க வந்தவர்களை விட்டு குறைக்க வைப்பது வாடிக்கையாகிவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசியல் அம்மாவால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட அவருக்கே துரோகம் செய்துவிட்டு 2006, 2011 காலகட்டத்தில் மைனாரிட்டி திமுக ஆட்சியின் காலில் சரணடைந்து இன்றைக்கு பதவியில் இருக்கிறது என்ற மமதையில் மந்திரி சேகர் பாபு வானத்துக்கும் பூமிக்கும் தாவி குதித்து ஊளையிடுகிறார் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சருடைய நடவடிக்கையால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடுமோ என்ற பயம் திரு எடப்பாடியாருக்கு வந்துவிட்டது என்று திமுகவினுடைய புதிய ஊதுகுழல் ஒன்றான சேகர் பாபு விஷத்தை கக்கியிருக்கிறார் என்றும் இப்படி இருப்பதால் தான் இந்த நபரை ஷேக் பாபு என்று மக்கள் அழைக்கிறார்கள் போலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவரை விட பெரிய பாகவானவர்கள் எல்லாம் அம்மாவுக்கு துரோகம் செய்து புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட கூட்டத்தோடு சேர்ந்த பின்பும் இந்த இயக்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியவில்லை என்று அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற புரட்சி தலைவருடைய வைர வரிகளை சிரமேற்கொண்டு அரசியலில் வீறுநடை போடுபவர்கள் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில்வண்டுகளை விட்டு ரீங்காரமிடுவதை திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து வீம்பு வளர்த்தால் அவர்கள் பாணியிலேயே எசப்பாட்டு பாட எங்களுக்கும் தெரியும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் மடைமாற்ற ஒரு சேகர் பாபு அல்ல, எத்தனை சேகர் பாபுகள் வந்தாலும் தமிழக மக்களுடைய மனதை மாற்ற முடியாது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களுடைய கோபம் எதிரொலிக்கும் என்றும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் விடியா திமுக அரசு நாங்கள் செயல்படுத்திய திட்டங்களைத்தான் இன்றும் செயல்படுத்தி வருகிறது என்பதற்கு இந்த அம்மா உணவகம் ஒன்றே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை கூறி இனியாவது உங்கள் மூளையில் உதித்த ஒரு வளர்ச்சி திட்டங்களை தமிழக மக்களுக்கு தாருங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும்
சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளருமான RB உதயகுமார் அவர்கள் இந்த விடியா திமுக அரசினுடைய கடும் கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.